எடுத்து போடுங்களேன். வினோத் பாய் ஷேடுன்னு தெரியும். அவர் பொண்டாட்டியே வீட்டுக்கு போனால் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியணும். என்னது கானுக்குட்டியான்னு அவங்க ஒய்ஃபை கேள்வி கேட்பாங்க அப்படின்ற லட்சத்தில் தான் இருக்குது. அதெல்லாம் நீங்கள் பூசி மழுப்பிடுறீங்க. ஓகேவா? லைவ்லேயே அந்த கேமரா வேற இடத்துக்கு ஃபோக்கஸ் ஆகிடுது. அப்படி லைவில் தப்பி தவறி கேமராவில் அது கண்டென்ட்டாக வந்துருச்சுனால நீங்கள் 1 ஹவரில் அதை கட் பண்ணிடுறீங்க. அப்படின்னும் போது இப்போ அந்த வினோத்தே வந்து அரோரா வந்து இந்த நெக்லஸ் டாஸ்க் விஷயத்துலலாம் வந்து இந்த மாதிரி வந்து இப்போ அந்த பக்கம் சேர்ந்துக்கிட்டு அது நியாயமாக இருக்குன்னு அரோரா ஒரு கேம் ஆடுறா. அவள் சிக்கனுக்காக ஆடுறா. ஆமாப்பா, அவள் டொப்பமைன் தான். அவள் வந்து சிக்கனுக்கு டொப்பமைனு, லவ்க்கு டொப்பமைனு, ஃபிசிக்கல் டச்சுக்கு டொப்பமைனு, அதுக்கப்புறம் பாய் ஃப்ரெண்டுக்கு டொப்பமைனு, அப்ரிசியேஷனுக்கு டொப்பமைனு, அட்டென்ஷன் சீக்கிங்க்கு டொப்பமைனு, இவ்வளோ டொப்பமைன் அவகிட்ட இருக்குது. ஸோ நீ எந்த டொப்பமைனில் இருக்க நீ டிசைட் பண்ணிக்கோ. அப்படின்னும் போது நீ அவளை வந்து ஃப்ரெண்டாக நினச்சி பழகிறான் போது அவளுக்கான தேவைக்கு எப்படி வேணா யூஸ் பண்ணுவான்னா, உனக்கு இன்னைக்கு தெரிஞ்சுதா இன்னும் பிரச்சனைன்னு ஒன்று வரும்போது அவங்க அரோரா வரல. அரோரா பின்னாடி இருந்து உசுப்பேத்தி தான் விட்டா. இந்த கமருதீன் விஷயத்துலையும் கமருதீன்கான விஷயங்களை பின்னாடி இருந்து அவனுக்கு எதிராக திருப்பி விடுறதும் அரோரா தான். அந்த டீமில் விக்ரம் டீம்லனா இதில் எதுவுமே பாரு பண்ணவே இல்லை. பாரு டைரெக்டாக அவளுக்கான விஷயங்களை பேசுகிறா. இல்லை தப்பாக இருந்தாலுமே அது முன்னாடியும் பேசுகிறா, பின்னாடியும் அவள் அதை தான் சொல்கிறா. அப்படின்னும் போது இந்த இடத்துல எந்த விதத்தில் பாரு குறைஞ்சிட்டு அரோராவை விடவும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இப்போ இதே வினோத் வந்து சிக்கனுக்காக பேசுகிறா. அவள் அந்த சைடில் சிக்கன் கிடச்சது. ஏன்னா இப்போ அந்த டீம் வின் பண்ணி அவங்களுக்கு சிக்கன் வந்துருச்சு. அப்போ சிக்கனுக்காக பேசுகிறா. சிக்கன்னு கேட்டோன்னே தான் உங்களுக்கு ஏமா நீங்கள் கஷ்டப்பட்டு வின் பண்ணாதான் பிக் பாஸ் சிக்கன் கொடுப்பாரா என்ன? நீங்கள் அரோரா கேமராவில் போய் சொன்னோன்னே சிக்கன் அனுப்பிச்சி விட்டுருவாரு. அப்புறம் இதுக்கு இவ்வளோ கஷ்டப்பட்டு ஆனீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு மேலே இந்த கேவலம் கெட்ட டாஸ்கில் இந்த நியாயமாக பார்த்தா நேற்று ஆக்டிவிட்டி ரூமுக்கு போகும்போது அவங்கள ரூமில் லாக் பண்ணிவிட்டு இவங்க வந்து எடுத்தது ஃபேர் இல்லை. இப்போது இந்த கமருதீன் வினோத் விஷயங்களில் அந்த செயின் வந்து தனித்தனியாக பிரிஞ்சிச்சு அப்படி இப்படின்னு அது வைக்காம இவங்க கையில் வச்சுக்கிட்டே சுற்றிட்டு இருக்காங்க. ஸோ அப்போ ஒரு டாஸ்க் வருது. அப்போ வர டாஸ்க் தான் நீங்கள் இப்போ 1 ஹவரில் பார்ப்பீங்க. அந்த பிளாக்ஸ் எல்லாம் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் எல்லாம் சேர்த்து வச்சு பண்ணுறது. அந்த மட்டன் ஐஸ்கிரீம்லாம் சேர்த்து வச்சு 2 பேர் சேர்ந்து ஆடணும், ஜோடி சேர்ந்து ஆடணும் அப்படிங்கிற மாதிரி வருதுன்னும் போது அந்த டாஸ்க் வரும்போது தான் இந்த பஞ்சாயத்து ஆச்சு. வினோத் ஓடி போய் அந்த செயின் எடுத்ததுலாம். ஸோ அந்த இடத்துல வந்து இது பண்ணது சரியா தப்பா அப்படின்ற மாதிரிலாம் ஆர்கியூ போகும்போது அந்த டாஸ்க் படிக்கிறதுக்கு கேட்கறதுக்கு யாருமே ரெடியா இல்லை. முதல்ல அந்த செயினை கையில வச்சிருக்கா அரோராவோ இல்லை அந்த குரூப்போ அதை அங்கே வைக்க மாட்டேன்னு சொல்றாங்க. ஸோ வைக்க மாட்டேன்னு சொல்கிற இடத்துல டாஸ்க் படிக்கும் போது அந்த செயின் அங்கே வைக்கணும். ஏன்னா இவங்க பண்ண அலப்பறையில் அந்த செயின் தனித்தனியாக பிரிஞ்சிச்சாமா 2 பார்ட்ஸாக. அதனால வைக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி அதுக்கான காரணம் இல்லை. ஏன்னா டாஸ்க் படிக்கும்போது இங்கே ஏன்னா ஏற்கனவே ஒரு வாட்டி டாஸ்க் படிக்கும் போது தான் அவங்க வந்து ஓடி போய் எடுத்து ஒன்று ஆயிடுச்சு. ஸோ இன்னொரு வாட்டியும் அப்படி நடக்க முடியாது. இல்லை நாங்கள் எங்களது காப்பாற்றிக்கணுன்றதுக்காக ஸ்ட்ராட்டஜிக்காக தான் இவங்க கையில் வச்சிருக்காங்க. அது பிஞ்சிடுச்சுன்னு ஒரு காரணம் சொல்கிறாங்க. அப்போ அந்த ஸ்ட்ராங்காக வினோத்தும் கமருதீனும் பாருவேன் மற்ற யாருமே இல்லைங்க. சாண்ட்ரா அப்படியே சும்மா புருஷனுக்கு எதிராக சண்டை போடுற மாதிரி போடுறா. ஒன்றும் பெருசாலாம் போடல. ஏமா நீங்கள் அந்த சீக்ரெட் டாஸ்கில் என்ன அலப்பறை பண்ணீங்கம்மா? இப்போ எங்கம்மா போச்சு உங்கள் ஃபயர்லாம்? ஏன்னா எதுக்கு நிற்கிறது புருஷனா? அடிக்க மாட்டீங்களா? அவருக்கு வலிச்சிருமா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ நீங்கள் கோஆர்டினேஷனாக டீமுக்காக என்னம்மா அப்ளை பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அதுக்கு மேலே ஏதாவது பிரஜன் வந்து யாரையாச்சும் கத்திட்டு இவனுக்கு பயம் வந்துடும், ரெட் கார்டு கொடுத்துருவாங்க, நட ஆரம்பிச்சிடும். அங்கே ஒரு பொண்ணு கேரக்டர் அசாசினேட் பண்ணுறாங்க, அடி வாங்குது, திட்டு வாங்குது, அசிங்கப்படுது, அவமானப்படுது. அவளுக்காக பேச அவனுக்கும் துப்பு இல்லை, அவளுக்கும் வாய் இல்லை. அவளுக்காக பேசுறதையும் கேட்கறதுக்கான நியாயமும் அங்கே யாருக்கும் இல்லை, அந்த காதும் யாருக்கும் இல்லைன்னா இவங்களுக்கான நியாயம் இவங்களுக்கு அப்படின்னு சொல்கிற இடத்துல இப்போ அந்த செயின் அங்கே வச்சா அது திருப்பி டைவர்ட் ஆகி அந்த கேம் வேற ஃபோக்கஸ்க்கு போகும். ஆனால் நாங்கள் வைக்க மாட்டோம், கையில் தான் வச்சுக்கோ நீங்கள் ஒன்று சொல்கிறாங்க. அப்போ அந்த இடத்துல அது ஒரு கயாசம் மாறுது. அந்த டாஸ்கையும் படிக்க முடியல, இவனுங்க அந்த செயினையும் வைக்க மாட்டாங்க. முதல்ல அதை வைக்க சொல்லுங்க கமருதீன் பாரு வினோத் நிக்கிறாங்க. இது டாஸ்க் வந்து அங்க வச்சுட்டு தான் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு. உடனே பிக் பாஸ் நான் ரொம்ப நியாயம் கேட்கிறேன். பிக் பாஸ் கேட்கிறேன், உங்களுக்கு அந்த டாஸ்க் நடுவில் தானே இந்த டாஸ்க்கை கொடுக்குறீங்க. அப்போ அந்த டாஸ்க் கண்டினியூ தானே ஆகணும். இவங்க எப்படி செயினை கையில் அது பிஞ்சு கூட போயிருக்கட்டுமேங்க. அது பாக்ஸ் மாதிரி தானங்க இருக்கிற ஒரு பார்ட்டு வைங்களேங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஒட்டி வைக்கிறீங்க. அது என்ன நிஜமாக 10 லட்ச ரூபாய் பொருள்? அது ஒன்றும் இல்லாத ஒப்புக்கல. அது செயினை வச்சு நீங்கள் ஒன்று பண்ணியிருப்பீங்க. அது பெரிய நெக்லஸ். உங்கள் பட்ஜெட் தான் கிழியுது. அங்கங்கே என்ன ரப்பர் பால் வைக்கிற பட்ஜெட்டும் ஒரு பேப்பர் டாஸ்க் வைக்கிற பட்ஜெட்டும் எல்லாம் தான் கிழியுது அப்படின்னு சொல்கிற இடத்துல அது வைக்க மாட்டேன்னு இவங்க சொன்னது இந்த டீமுக்கு பிடிக்கல, அது ஃபேர் இல்லை, அதையும் தலை அட்ரஸ் பண்ணலை. பட் ஆனால் அந்த இடத்துல பிக் பாஸ் வாய்ஸ் வந்துருச்சு, பிக் பாஸ் டாஸ்க் வந்துருச்சு. பிக் பாஸ்க்கு மரியாதை கொடுத்து பண்ணுங்க. அந்த பிக் பாஸே மரியாதை ஏர்ன் பண்ணிக்கல இந்த சீசன்ல. அப்புறம் எப்படி அந்த ஆளுக்கு மரியாதை கொடுக்கறது? அப்ப டாஸ்க்குள்ள நீ நியாயமா பேசினா அந்த பிக் பாஸ் எங்க பேசுறாரு? உடனே வந்து விக்ரம் வந்து கன்ஃபெஷன் ரூம் கூப்பிட்டு அதை தான் சோஷியல் மீடியால கிழிக்கிறாங்க. கோவப்பட்ட பிக் பாஸ் இந்த சீசன்ல பிக் பாஸ் கோவப்பட்டு தான் சீசனே ஓடுது. இல்லைன்னா வேற என்ன ஓடுதாங்க? வேற ஒரு வெங்காயமா அங்க இல்ல. அப்போ வந்து உடனே வந்து இந்த டாஸ்க்